வணக்கம். இன்னைக்கு நாம சோனு குமார் எழுதின தி லெஜெண்ட் மைண்ட் புத்தகத்துல இருந்து சில அத்தியாயங்களை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த புத்தகம் பிரம்மஞ்சத்தோட தோற்றம், அப்புறம் இந்த இணையான பிரபஞ்சங்கள் பத்தியெல்லாம் நாம இதுவரைக்கும் யோசிச்சு பார்க்காத சில விஷயங்களை சொல்லுது. நிச்சயமா. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த கோட்பாடுகளை நாம வெறுமனே படிக்காம ஒரு சினிமா காட்சி மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஓட விட்டு பார்க்கணும். அருமையான யோசனை. அப்பதான் இதுல இருக்கிற சிக்கலான விஷயங்கள் கூட ரொம்ப எளிமையா புரியும். முதல்ல நம்ம பிரம்மஞ்சம் எப்படி ஒரு கண்ணு மாதிரி உருவாச்சுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ முதல் காட்சி பிரம்மஞ்சத்தோட தொடக்கத்தை விளக்க ஆசிரியர் ஒரு ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்றாரு. ஆமா. ஒரு சுத்தமான அறைய ஒரு மாசம் பூட்டி வச்சா அதுல தூசி எப்படி தானா வருதோ அப்படிதான் பிரம்மஞ்சமும் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு. கேக்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆரம்ப நிலைய அவர் விவரிக்கிற விதம். தொடக்கத்துல பிரபஞ்சங்கிறது தூய ஆக்சிஜன் மட்டும் நிறைஞ்ச ஒரு குளிர்ச்சியான பரந்த காலி இடமா இருந்திருக்கு. காலி இடமா? சரி. ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருந்திருக்கு. நாம இன்ஃபினிட்டின்னு நினைக்கிற விஷயம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். என்னது? இன்ஃபினிட்டிக்கு ஒரு எல்லை இருக்கா? அதோட மதிப்பு ஒன்றுன்னு சொல்றது இது என்ன கணக்கு? இது நம்ம படிச்சதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கே. ஆமா, இதுதான் இந்த கோட்பாடோட அடித்தளமே. இது ஒரு தத்துவ பார்வை. அதாவது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு முழுமையான விஷயமா இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. ஓ, சரி சரி. இப்ப புரியுது. அடுத்தது என்னாச்சு அந்த பரந்த இடத்துல? காலப்போக்குல அந்த லேசா இருந்த ஆக்சிஜன் அணுக்கள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் எடை அதிகமான தூசி அணுக்களா மாற ஆரம்பிக்குது. அதோட எடை காரணமா அதுங்கெல்லாம் மையத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அப்படி ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய உள்ளுக்குள்ள காலியா இருக்கிற ஒரு கோளத்தை, அதாவது ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் பால உருவாக்குது. பிரபஞ்சமே ஒரு பெரிய பந்து மாதிரி உருவாகி இருக்கு. அப்ப அந்த பந்துக்குள்ள என்ன நடந்தது? அங்கதான் அசலான மாற்றமே நடக்குது. உள்ள மாட்டிட்ட சில ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அணுக்கள் 2.1 விகிதத்துல சேர்ந்து நீரா மாறுது. தண்ணியா? பரவாயில்லையே. அது மட்டுமில்ல, அந்த கோளம் தன்னைத்தானே சுத்த ஆரம்பிச்சதும் உள்ளே இருந்த தண்ணியோட வெப்பநிலை மெதுவா அதிகமாகுது. ஓ, ஒரு மனுஷன் ஓடும்போது உடம்பு சூடாகி வியர்வை வர மாதிரி ஒரு உதாரணம் சொல்றாரே. அதேதான். அந்த சுழற்சியால வெப்பம் உருவாகுது. அப்புறம் அந்த நீர் கொதிக்க ஆரம்பிச்சு நீராவி உருவாகுது. ஆனா நீராவி வெளியே போக வழி இல்லையே. அப்ப என்னாச்சு? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த நீராவி மறுபடியும் நீரோடே கலந்து கார்பன் அணுக்களை உருவாக்குது. என்னது? நீராவி நீரோட சேர்ந்து கார்பனை உருவாக்குச்சா? இது என்ன கெமிஸ்ட்ரி? இது இந்த புத்தகத்துக்கான பிரத்யேக வேதியியல்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கற்பனை உலகத்தோட விதிகள். சரி சரி, புரியுது. இந்த செயல்முறை தொடர்ந்து நடந்ததால கடைசியில அந்த நீரும் நீராவியும் சேர்ந்து ஒரு தடிமனான பச மாதிரி இருக்கிற நிலக்கரியா, அதாவது திக் ஜெல்லிகோலா மாறுது. பச மாதிரி நிலக்கரியா? நிஜமாவா? பிரபஞ்சத்தோட மூலப்பொருளே நிலக்கரின்னு சொல்றாரா? ஆமா. இந்த நிலக்கரி மாதிரி இருந்த பொருள்ல சில துண்டுகள் முழுசா எரியாம கிரகங்களா மாறிடுச்சு. அப்போ நட்சத்திரங்கள், சூரியன், மத்த பெரிய துண்டுகள் ஒன்னோட ஒண்ணு மோதி பிரம்மாண்டமான நெருப்பை உருவாக்கி சூரியன்களாகவும் நட்சத்திரங்களாகவும் மாறுச்சு. இப்போ அந்த கோளம் முழுக்க வெப்பமான வாயுக்களும் தூசியும் நிறைஞ்சு போச்சு. ஓ, இப்பதான் அந்த முழு காட்சியும் புரியுது. அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை நிற ஆக்சிஜன் பின்னணியில நடுவுல இந்த கருப்பு கோலம் மனுஷனோட கண்ணுல இருக்க கருவிழி மாதிரி தெரியுது. அதேதான். நாம பாக்குற இந்த கருப்பு நிற வானம் நாம இந்த கருப்பு கோளத்துக்குள்ள இருக்கிறதாலதான்னு சொல்றாரு. இதுதான் கண் கோட்பாடு. அடடா! அது மட்டும் இல்லாம இது மாதிரி 3024 பிரபஞ்சங்கள்ல இது ஒண்ணுதானும் சொல்றாரு இல்லையா? ஆமா. அந்த ஒரு வரியோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. ஆக நம்ம பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணோட கருவிழி. அதுவே ஒரு பெரிய கற்பனை. ஆனா அந்த கண் மட்டும் தனியா இல்லாம ஒரு பெரிய மணிமாலையில இருக்கிற ஆயிரக்கணக்கான கண்கள்ல ஒண்ணுதானா எப்படி இருக்கும்? அருமையான இணைப்பு. அதுதான் அடுத்த அத்தியாயம், மணிமாலை கோட்பாடு. பீட் தியரி. ஆமா. மொத்தம் 3024 இணையான பிரபஞ்சங்கள் இருக்குன்னும் அவை எல்லாமே 108 மணிகள் கொண்ட ஒரு ஜெபமாலை மாதிரி கோர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஏன் 108? இந்த எண் நிறைய கலாச்சாரங்கள்ல ஒரு புனிதமான எண்ணா பார்க்கப்படுதே. அந்த மாதிரி ஏதாவது காரணமா? ஒரு குறியீட்டு அர்த்தம் இருக்கு. அதே சமயம் அதுக்கு ஒரு கணக்கும் சொல்றாரு. பூமியோட விட்டத்தை 108ஆல பெருக்குனா சூரியனோட விட்டம், அத 108ஆல பெருக்குனா சூரிய குடும்பத்தோட விட்டம்னு ஒரு தொடர்பை ஏற்படுத்துறாரு. சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அந்த 3024 பிரபஞ்சங்களோட அமைப்பு எப்படி இருக்கு? கேரம் போர்டு காய்கள் மாதிரின்னு சொல்றாரே. ஆமா.
அந்த மாலையில இருக்கிற 108 மணிகள்ல ஒவ்வொன்னும் ஒரு பளிங்கு பந்து, அதாவது மார்பிள் பால் மாதிரி. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பளிங்கு பந்துக்குள்ள 28 பிரபஞ்சங்கள் இருக்கு. 28ஆ? ஒரே ஒரு பந்துக்குள்ளையா? அது எப்படி? அதுங்க 3 தனித்தனி சுற்றுப்பாதைகள்ல அமைஞ்சிருக்கு. முதல் சுற்றுப்பாதைக்கு பேரு கடவுள் சுற்றுப்பாதை. அதுல 5 பிரபஞ்சங்கள். கடவுள் சுற்றுப்பாதை. இரண்டாவது மனித சுற்றுப்பாதை. இதுல 9 பிரபஞ்சங்கள் இருக்கு. நம்ம பிரபஞ்சம் இதுல தான் இருக்கு. ஓ, நாம மனித சுற்றுப்பாதையில இருக்கோம். மூன்றாவது அசுரர் சுற்றுப்பாதை. இதுல 14 பிரபஞ்சங்கள் இருக்கு. ஆக மொத்தம் 28. கடவுள், மனிதன், அசுரன்னு பேர் வச்சிருக்காரே. இது அந்த பிரபஞ்சங்களோட தன்மைய குறிக்குதா? ஆமாம், இது வெறும் குறியீடு இல்ல. மனித சுற்றுப்பாதையில நல்லது கெட்டது ரெண்டும் கலந்திருக்கும். ஆனா கடவுள் சுற்றுப்பாதையில நன்மையும், அசுரர் சுற்றுப்பாதையில தீமையும் அதிகமா இருக்கும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இதுக்கு மேலேயும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே, நிறங்கள் பத்தி? இருக்கு. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு தனி நிறம் இருக்கும்னு சொல்றாரு. 0ல இருந்து 9 வரைக்கும் 10 அடிப்படை நிறங்களை ஒதுக்கியிருக்கார். நம்ம பிரபஞ்சத்தோட நிறம்? நம்ம பிரபஞ்சம் 9வது பிரபஞ்சம், அதோட நிறம் கருப்பு. அப்போ மத்த நிறங்கள்லாம்? அது இந்த அடிப்படை நிறங்களோட கலவைதான். உதாரணமா 10வது பிரபஞ்சத்தோட நிறம் இளஞ்சிவப்பு. அது எண் 1க்கான சிவப்பும் எண் 0க்கான வெள்ளையும் கலந்தது. அடடா, இது ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு. நம்ம மனுஷங்களோட கண்கள்ல நீலம், பச்சை, பழுப்புன்னு பல நிறங்கள் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரா? சரியா கேட்டீங்க. நம்ம கண்கள்ல இருக்கிற இந்த நிற வேற்றுமைக்கு காரணமே இந்த வெவ்வேறு நிறங்கள் கொண்ட பிரபஞ்சங்களோட இருப்புதான்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தரோட கண் நீலமா இருந்தா அவங்க வேற ஒரு நீல நிற பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்காங்கன்னு அர்த்தமா? இது கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த கோட்பாட்டின்படி நாம பார்க்கிற பன்முகத்தன்மை என்பது பிரபஞ்சங்களோட பன்முகத்தன்மையோட பிரதிபலிப்பு தான். சரி, இப்போ நம்ம மனசுல ஒரு முழு சித்திரம் இருக்கு. கண் மாதிரி பிரபஞ்சங்கள் ஒரு மணிமாலையில கோர்க்கப்பட்டிருக்கு, ஒவ்வொன்னுக்கும் ஒரு நிறம். ஆனா இந்த அமைப்பு சும்மா அசையாம இருக்கா, இல்ல இயங்கிட்டு இருக்கா? நல்ல கேள்வி. அடுத்ததா இயக்கத்தை பத்தி தான் பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். சொல்லுங்க. நாம ராத்திரியில பார்க்கிற எல்லா நட்சத்திரங்களும் சூரியன்கள் இல்லையா? சிலது வேற பிரபஞ்சங்கள்ல இருக்கிற வேற்று கிரக வாசிகளோட வீடுகள்ல இருந்து வர்ற ஒளிதான் சொல்றாரு. அப்படியா? மலை மேல இருந்து ஒரு நகரத்தை பாக்குற மாதிரி சொல்றீங்க. அதேதான். சரி, இப்ப இயக்கத்துக்கு வருவோம். SUN என்ற வார்த்தைய அவர் பிரிச்சு விளக்குறாரு. S என்றா சவுத் போல், U ஒரு மேக்னெட் சின்னம், N என்றா நார்த் போல். காந்த துருவங்கள். ஆமா, சூரியனும் பிரபஞ்சங்களும் காந்த துருவங்களோட அடிப்படையில எதிரெதிர் திசைகள்ல இயங்குது. வலது கை கட்டை விரல் விதி, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், ஸ்கூல்ல படிச்சது. அத வச்சு இத விளக்குறாரு இல்லையா? கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. சூரியன் மேற்குல இருந்து கிழக்கா சுத்துது. உங்க வலது கை விரல்களை அந்த திசையில சுத்துனா உங்க கட்டை விரல் கீழ் நோக்கி இருக்கும். அதுதான் சூரியன் உருவாக்குற தெற்கு காந்தப்புலம். சரி. இப்போ பிரபஞ்சங்கள் இதுக்கு நேர் எதிரா, அதாவது கிழக்கிலிருந்து மேற்கா சுத்துது. அப்போ உங்க கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கும். இது பிரபஞ்சங்கள் உருவாக்குற வடக்கு காந்தப்புலம். ஓ, அப்போ இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு மோதிக்காதா? எதிரெதிர் திசையில போகுதே. மோதிக்காது. அதுக்கு காரணமா நியூட்டனோட 3ஆம் விதியை சொல்றாரு. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஆமா. சூரியனும் அந்த 28 பிரபஞ்சங்களும் வினாடிக்கு 220 கிலோமீட்டருங்கிற ஒரே வேகத்துல, ஆனா எதிரெதிர் திசைகள்ல பயணிக்குது. ஒன்னு தெற்கு காந்தப்புலத்தை உருவாக்க, இன்னொன்னு வடக்கு காந்தப்புலத்தை உருவாக்குது. அப்போ ரெண்டு விசைகளும் ஒன்னே ஒன்னு சமநிலை செஞ்சு இந்த முழு அமைப்பையும் ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் டான்ஸ் மாதிரி இயக்குது. சரியா சொன்னீங்க. ஒரு காந்த நடனம். நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அப்போ சுருக்கமா சொன்னா, நம்ம பிரபஞ்சம் ஒரு கண்ணோட கருவிழி. அது பல வண்ணங்கள் கொண்ட ஒரு பெரிய மணிமாலையோட பகுதி. அது மட்டும் இல்லாம அது சூரியனுக்கு எதிர் திசையில ஒரு காந்த நடனத்துல ஈடுபட்டிருக்கு. ஆமா, இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனை. மனிதர்களோட கண்ணிறம் வெவ்வேறு பிரபஞ்சங்களோட நிறங்களோட தொடர்புடையதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது இல்லையா? ஆமா. ஒருவேளை நம்மளோட குணங்கள், நம்மளோட உணர்வுகள், ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விசித்திரமான சம்பவங்கள் கூட இந்த மற்ற இணையான பிரபஞ்சங்களோட ஒருவிதமான தாக்கமா இருக்கலாமோ? நல்ல கேள்வி. நாம மனித சுற்றுப்பாதையில இருக்கோம். அப்போ அந்த கடவுள் சுற்றுப்பாதையில இருக்கிற பிரபஞ்சங்கள்ல வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அங்க இருக்கிற உயிர்கள் நம்மளை விட மேலானவங்களா இருப்பாங்களா? அதேபோல அசுரர் சுற்றுப்பாதை பிரபஞ்சங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? இத நீங்க யோசிச்சு பாருங்க.